நைட்டு ஃபுல்லாக ஆட்டுக்கடை. கரிசல் காட்டில் ஆடுகளை நைட்லே அடைய வச்சுருவாங்க. அடைய வச்சு என்ன அப்புறம் அந்த ஆட்டு புழுக்க வந்து உரமாயிரும். இந்த இடத்துக்காரங்கிட்ட அவங்க காசு வாங்கிக்குவாங்க. உள்ளே பாருங்க, நல்லா வலை சுற்றி வலையடிச்சு அந்த இடத்துல மட்டும் நிறுத்த வைப்பாங்க. அந்த இடத்துக்காரங்க மட்டும் காசு கொடுப்பாங்க. மாட்டுக்கடை ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது ஆட்டுக்கடை. ஆடுகளை அமர வச்சு நைட்டு ஃபுல்லாக காட்டில் அப்படியே படுக்க வச்சு அப்படியே அசை போட்டு அங்கேயே படுத்துரும். பிள்ளைன்ன மணி இப்போ 7-7:30 ஆச்சு. இன்னும் அங்கேயே இருக்குது பாருங்கள். அது பின்னாடி மேய்ச்சல் வந்து பற்றிட்டு போவாங்க. ஆட்டு உரம், மாட்டு உரம், அது இயற்கை உரம். குட்டியா எங்கே? ஆமாம், குட்டி இருந்தால் குட்டி இருக்கும்ல. குட்டியெல்லாம் காலையில் தண்ணியை அடைச்சி வச்சுட்டு ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பிடுவாங்க. கிராமப்புறத்தில் இயற்கை உரம் வந்து செயற்கை உரம் அதிகமாகிடுச்சு. அந்த காலத்தில் இயற்கை உரங்கள் இப்படி தான். ஆடுகள் மாடுகளை வயல்வெளியில் நைட்டில் அடைய வச்சு அந்த சாணம் வந்து ஆட்டுப்புழுக்கு மாடுன்னா அந்த சாணம் அதான் இயற்கை உரமாக இருந்துச்சு. அழிஞ்சு மழை வானம் பொத்த பூமியாக இருந்தாலும் விளைச்சல் அதை நம்பி விவசாயம் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். கிராமத்தில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. சூரியகாந்தி போட்டிருக்காங்க, மிளகாய் போட்டிருக்காங்க, சோளக்கருது போட்டிருக்காங்க, தக்காளி வருது, கத்தரி வருது, சீனி அவரைக்காய், வெண்டைக்காய், எல்லாமே துவரை, உளுந்து எல்லாமே வருதுங்க இங்கே. பூவானி பயிறு அதெல்லாம் வந்து நல்ல மண். அது நல்ல மழை பெஞ்சால் அது ரொம்ப ஒரு 20 நாள் 1 மாதம் கூட நிற்கும் போல் நல்ல மழை பெஞ்சா. அந்த வானம் பார்த்து மிளகாய் வத்தல்லாம் அழகாக இருக்குது. மிளகாய் வத்தல்லாம் நிறைய எடுக்கிறாங்க. எல்லாம் தூரம் பார்த்தோம்னா இங்கே உள்ள சோளக்கருது அறுத்தது காடும் கரிசல் காடு பாருங்கள். நல்லா உழுது போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சூரியகாந்தி இருக்குது. இந்த பக்கம்லாம் சூரியகாந்தி போட்டிருக்காங்க. அங்கிட்ட பாருங்கள், உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. கிராமத்தில் கிராமத்து மக்கள் அந்த வத்தெல்லாம் காய வச்சுக்கிட்டு நம்பிக்கையாக நைட்லாம் ஓப்பனாக போட்டுருந்தாங்க. அப்படியே நான் கேட்டேன், அந்த அக்கா ஃப்ரெண்டோட அக்கா அவங்க வீட்டு தான் வந்தேன். கேட்டேன், எப்படிக்கா காவல்லாம் காக்க மாட்டாங்க, என்னை யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, அவங்கவுங்க விரித்து வச்சுருக்குது, அது வாட்டுக்கு நம்பிக்கை தான் எங்கள் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையில் போல் வயல்வெளியில் எல்லாம் மிளகெல்லாம் போட்டிருக்காங்களே, யாரும் எடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க இதை மட்டும்தான் அவங்க எடுத்துக்குவாங்க. இதாங்க வாழ்க்கை, கிராமத்து வாழ்க்கை. எல்லோருக்கும் வணக்கம் 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 வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.